மண், மக்கள், இயற்கை வளம் சார்ந்து மரம், செடி, கொடி எல்லாம் திரு சீமான் அவர்கள் கூட பேசுகிறார். அவரையும் நீங்க ரசிக்கிறீங்களா? ஏற்கிறீங்களா? ஆமா, ஆமா. ம். ஆமா. இல்ல பரவால்ல. இன்னைக்கு அப்படி ஒரு தமிழ் சிந்தனையோட இயற்கை வளத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு அப்படிங்கிறத நாங்க பெரிதும் வரவேற்கிறோம். ம். எல்லாரோடையும் நட்பு பாராட்டிக் கொண்டிருக்கிற ஜெகநாத் மிஸ்ராவை யாராவது ஒருத்தர் அரவணைக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இப்ப அந்த மாரி உங்களுக்கான அழைப்புகளும் எல்லாருமே இருந்துட்டு தான் இருக்கா? அரவணைக்கிறாங்க. எல்லாரும் ஜெகநாத் மிஸ்ரானா எல்லாருமே சந்தோஷமா, "வா தம்பி, வா நண்பாங்கிற" அளவுக்கு சந்தோஷப்பட்டு ஆஹா. எந்த பக்கம் உங்களுடைய பயணம் இருக்கும்? நிச்சயம் வெற்றி பெறக்கூடியவர்களோட நாங்க இருப்போம். உங்களுக்கான பெரிய திட்டம்னா, இலக்கு எந்த உயரத்துக்கு போணும்னு நினைக்கிறீங்க சார்? உங்க கட்சியோ, ஆஸ் எ லீடரா, இல்ல அந்த கட்சியின் அதாவதுங்க, லீடரா? எங்களுடைய உயரத்தை விட மக்களுடைய வளர்ச்சி முக்கியம். ம். மக்களுக்கு நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் பண்ணுனோம், எங்களால் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு 4, 5 விஷயம். இத ம். நாங்க எங்களுடைய வளர்ச்சிங்கிறது 2வது. மக்களுக்கு எங்களால் இந்த நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தினால் என்னென்ன வளர்ச்சியெல்லாம் நம்ம முன்னெடுத்திருக்கோம், அதெல்லாம் கொண்டு வந்து அதில எங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அதுக்கு நாங்க பண்ணுவோம். நேதாஜியை முன்னிறுத்த வேண்டிய தேவை ஏன் வருது? நேதாஜியை கொள்கை தலைவராக ஏன் அடையாளப்படுத்துறீங்க நீங்க? அதாவது நேதாஜியை இந்த மக்கள் வந்து மறந்து விடக்கூடாது. ம். மறந்து விடக்கூடாது. இந்த மாவீரன் நேதாஜினால் தான் நம்மளுடைய இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சது. அது பெரிய விஷயம் அது. ம். அது ஒரு பெரிய விஷயம். அதாவது இந்தியா என்பது ஒரு வீடு, நம்ம வீடுங்க. ம். நம்ம வீட்ல குடும்பத்தில இளைய மகன் நேதாஜிய அடமானம் வைத்துட்டு நம்ம சுதந்திரம் வாங்கலாமா? சரி. அந்த சுதந்திரம் வாங்கினதே தப்புங்கிறேன் நான். ஓ! அப்படி ஒரு சுதந்திரத்த அவன் குடுக்குறோம்னு சொல்லியிருந்தா, அத நம்ம வாங்கியிருக்க கூடாது. வேணாங்க, என் தம்பிய நான் அடமானம் வச்சுட்டு எனக்கு என் வீட்டுக்கு எதுங்க சுதந்திரம்? எனக்கு எதுக்கு சுதந்திரம்? அப்படி அந்த சுதந்திரம் வேணாம்னு இருக்கணும். அதெல்லாம் ஒரு ஒரு தாக்கமா மனசுல இருக்கு. நேதாஜிய வந்து நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இயக்கம் இருக்கும் வரை நாங்கள் நெஞ்சில் ஏந்தி எங்களுடைய கொள்கை தலைவராக மாவீரனை கொண்டு செல்வோம்.